ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு ரொம்ப வித்தியாசமான சில்லி சீஸ் எக் டோஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முட்டை 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, இட்டாலியன் சீசனிங் இருந்தால் இது போடுங்க, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், பிரெட் 2 துண்டுகள், சீஸ் 2 துண்டுகள். இப்போ நம்ம இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள், மிளகாய், சால்ட், உப்பு வந்து நான் 3 சிட்டிகை போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இட்டாலியன் சீசனிங் 3 சிட்டிகை. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த 4 எக்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி முட்டையை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையில் பாதியை ஊற்றிக்கோங்க. அடுத்த ஆம்லெட்டுக்கு நம்ம பாதியை ஊற்றிக்கலாம். அந்த பிரெட்டை இந்த பக்கம் நினச்சி இப்படி வச்சுக்கணும். திருப்பி இன்னொரு ஹாஃப் எடுத்து இப்படி நினச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட். கம்மியான கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனோட ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. இப்போ லாக்டவுன் டைம்ன்றதுனால எனக்கு கண்ட்ரி எக்ஸ் கிடைக்கல. கிடைச்சதுனால நீங்கள் கண்ட்ரி எக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெட்டை டர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்னொரு சைட் பாருங்கள், அடிப்பக்கத்தில் ப்ரௌன் கலர் ஆகாமல் இந்த மாதிரி பக்குவமாக எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நாலு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சீஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து எப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சீஸ் எக் டோஸ்ட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வியூஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட் பேன்கேக்ஸ் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.